அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10:31. நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்கள் நிவாரண சுவாசிக்கிறோம். ஊழியர் சகோதரர் மகேந்திரன் ஐயா இணைந்திருக்கிறார். சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சுவிசேஷகரின் பின்மாணர் அவர்கள் 5 நிமிடத்தில் இணைவதாக கூறியிருந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து சௌரி மீறி அவர்கள் நிவாரண சுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒருவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வேதாகமத்திலே ஊன்றி கட்டப்பட வசனங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, வசனங்களுக்கூடாக வழி நடத்தப்பட, வசனங்கள் தெரிந்திருந்தால் தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைவாக வந்து ஆசீர்வதிக்கின்ற பொழுது இந்த வசனங்களுக்கூடாக உங்களை வழிநடத்துவார். அதே வேளையிலே அவர் உங்களை வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் வழிநடத்துவார். வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட் அவர்களை வரவேற்று கொண்டு, சௌரன் மகேந்திரனையாவையும் நல்ல வரவேற்று கொண்டு வேதாம கேள்விகள் நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். பிரைசலோட்டமா, பிரைசலோட்டனா. ஆமேன். இந்த வேளையில் உங்களையும் வரவேற்று கொண்டு ஆரம்ப ஜபங்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்க உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைசலோட் மகேந்திரமண்ணா. பிரைஸ்லோட் சிஸ்டர். எங்களை ஜெபத்தோடு கூட வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே இந்த கேள்விபதில் நிகழ்ச்சியிலே கர்த்தாவே நீரும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, கேட்கிற வேலைக்கு பதிலை ஆவியானவரே நீரே எங்களை தெரியப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுவாமி நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மறு ஒளிபரப்பிள்ளை போகும்போது கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வருகின்ற சிஸ்டர் ஜெனட்டையும் ஆசீர்வதித்து, இந்த கேள்வி நிகழ்ச்சியை தொகுத்து தருகின்ற சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்ததாமே எங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். முதலாவது கேள்வி, இஸ்ரவேல் தேசத்தை சேராதவர்கள் 2 இயேசுவிடம் சேர்ந்தார்கள். அவர்கள் யார்? சீஷர்களா? இல்லை, பெண்கள் 2 பேர். அந்த ஒன்று ரெபகாடில வாரன் சமாரியப்பன். என்னன்னா மாரியப்பன் இல்லை, சமாரிய பெண்ணும் ஆண்டோட சேர்ந்தவள்ளானே. இல்லை, தேவனுடைய வம்சாவளியில இயேசுவின் வம்சாவளியில சேர்ந்து கொண்டான். இவள் யார்? அந்த 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 பேச்சாரஸ்ரீ, அந்த எரிகோ மதில இருந்தாள் ராகாப். ராகாப். இன்னொராள் ராகாப். ராகாப் ஒரு ஆள். 2 பேரை கேட்டனா. ரூத். யார்? ராகாப், ரூத். நல்ல கேள்வி. ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்து நண்பர்களாய் மாறினவர்கள் யார்? அது ஏரோதுவும் பிலாத்து. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சத்தம் வந்து விட்டது. அதுக்கு முதல்ல வந்தாக்கள் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கல, என்ன நடந்தது? ஆமேன், ஆமேன். நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்க வேண்டியது எந்த காரியத்தில்? அன்பிலேயா? அன்பு. அன்பு இல்லை. நன்றி. இல்லை. பட்சமா இருக்க வேண்டியது சொல்றது அன்புலதான்.
லெஸ்ஸி ஐயா இல்லைங்க ஐயா. மறுபடியும் எடுத்து வாருங்கள். ஊர்ல நீங்க நிக்கிற- சொல்லுங்க. லேஸ்டியா நான் அழைக்கிறீர்கள். இன்னைக்கு லெஸ்ஸி ஐயா வந்தது மறுபடியும் சொன்னாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்று தெரியும். ஒருவருக்கொருவர் அன்புன்னா எங்கட மனைவியில அன்பா இருக்கிறோமோன்னு கேட்கிறீர்கள். அது ஒரு பிரச்சனை. ஆமென். என்ன கேள்வி? ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்க வேண்டியது எந்த காரியத்தில்? தேவனுடைய காரியத்தில் இல்லை. பட்சவாதங்கள் எந்த காரியத்துல? கொடுக்கல் வாங்கல். குடுக்கல் வாங்கல ஐயா. என்ன ஐயா குடுக்கல் வாங்கல்? கொடுக்குறத மட்டும்தான் வாங்குறேன் இல்லை. அது வாங்குற மட்டும் தானே குடுக்குற இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் பட்சமாயா? அன்புதானே அம்மா. இல்லையா? இல்லை. ஆகாரம் கொடுக்கறது இல்லையா? இல்லை. அன்பு கருத்து கொண்டு அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர்கள் இருந்தது. அவர்கள் பட்சபாதம் இல்லாம இருக்கணும்டா. பட்சம் பட்சம் அன்பா இருக்கும். ஏற்றதாழ்வு, சாதி இல்ல. சாதி பிரச்சனை, ஏற்றதாழ்வு இல்லையா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க இப்ப? ஒரு வசனம் இருக்குது. கொடுக்க வாரம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்க வேண்டியது எந்த காரியத்தில்? நான் சொல்றேன், மறுமொழி சொல்றேன். யாரிடத்தில்? யாரிடத்தில் பட்சமா எந்த இருக்கும்? காரியத்தில் அல்லது யாரிடத்தில்? ஆமேன். சூத்திரம் வாசிப்பம் இருக்க வாரம் பொருங்க வாரம். தேவனிடத்தில். இல்லையா பொருங்க வாரம் ஐயா. கணக்கு இருக்கு ஐயா அதுல. பட்சவாதம் இல்லாம இல்லையா? பட்சம் என்று சொன்னா புதிய ஏற்பாடுலாம் இருக்கு. ஓசியாவில வருதா சொல்றேன். நயங்காட்டின்னு சொல்லப்படுது. அதான் வருது. இல்ல, புதிய ஏற்பாட்டு தான் வருதண்ணா. புதிய ஏற்பாட்டுல வருதா? ஐயா, புதிய ஏற்பாட்டுல குற்றஞ்சாட்டினவர்களை பட்சமாய் என்று சொல்லி சொல்லுது. அது சரியா? இல்ல 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 இல்ல. அதா பவுலை, அதாவது ஜூபிலியையும் பவுலையும் பட்சமாய் நடப்பித்து அதுவா? இல்ல இல்ல இல்ல. ரோமர் 12:10 வாசிங்க. ரோமர் 12:10 வாரம் போருங்க. ரோமர் 12:10 சொல்றீங்க? பாரேன் பொருங்கள் ஐயா. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். அதையா சொல்றீங்க? சகோதர சிநேகிதத்தில் பட்சமாயிருங்கள். ஐயோ, இது தெரிஞ்ச வசனம் வராம போயிட்டு. சரி, ஓகே. நான் யாவும் இருக்கு சகோதரங்களா? ரோமர் 200 எடுத்துட்டீங்களா? ஒருவருக்கொருவர் அன்பினால் செய்ய வேண்டியது எது? அன்பினால் செய்ய வேண்டியதா? ஒருவருக்கொருவர் அன்பினால் செய்ய வேண்டியது என்ன? குறைவு உதவி செய்ய வேணும். இல்லை. அன்பினாலா? உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள். அன்பினாலா? அது அன்பினால் ஒருவரோட தாங்க வேண்டும். அதை சொல்றீங்க? இல்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமா சொல்றீங்க? இல்லை. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில கீழ்ப்பதில இருக்கு. கலாத்தியர் 5:13. 13. ஆனா கொலோசியர்ல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கியா? கலாத்தியர் 5 வரும்போது கலாத்தியர் 5:23. 5:13. 5:13 சொல்லப்படுதா? சகோதரர், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
ஊழியம் செய்யுங்க. ஆனால் இங்க கொலோசியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கு, அன்பினாலே இணைக்கப்பட்டு. அப்படி இருக்குது. எபேசியர்லும் இருக்கு, எபேசியர்ல சொல்லப்படுது, கொலோசியர் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அதான் அது எல்லாம் ஒன்றுதான். கொலோசியர் 2:2 இருக்குது. இதே மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துல கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் இருக்காது. அதை நான் கொலோசியர் 2 எபேசியர் 5ல இருந்து தான் எடுத்து 4ல இருந்து எடுத்து பார்த்தேன். அன்பினால் ஒருவர் தாங்கி நீடிய பொறுமையும் உடையவர்களா அன்பினால் ஒருவர் தாங்கி மனத்தான்மையுள்ளவர் சொல்லப்பட்டது. அடுத்த வேலைக்கு வாங்க. சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனவர்கள் யார் யார்? வனாந்திரத்துல மரித்தவர்களா? இல்ல, சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனவர்கள் யார் யார்? ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு பூமி பிளந்து உள்ளுக்கு போக நாக்கலாம். இல்ல, இது 2 பேர். அது கோரோன் புத்திரா சொல்றீங்களா நீங்கள்? இல்ல 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 கோரோ புத்திரரைத்தான் பூமி ஆவண்டு வாங்கி கொண்டது. அது இல்ல. 2 பேரா? யா, திருப்பி கேளுங்க அந்த கேள்விய. சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனவர்கள் யார் யார்? ஏரோது இல்லை. ஏரோதுவா? அவனும் சரியாக கர்த்தருடைய யாத்ராமத்தில் வருது. எண்ணாகமத்திலயா? சன்னிதானத்துல தூவம் காட்டினவர்களோ? ஐயா, யூவங்காட்டில அந்நிய அக்கினியா கொண்டாந்து போட்டு மரிச்சவர்கள். சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு மரித்து போனவர்கள், அதாவது நாதாவும் அபியும். ஆமீன் ஆமீன். எண்ணாகமம் 3:4 வருது. நாகாமே அபியும். எஸ் எஸ் எஸ். அடுத்த வழிக்கு வாங்க. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது யார்? அது ஸ்தேவானா? கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். 2 நிறைவான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நாளைக்கு இடையில கிரியை செய்யணும். இல்லாட்டி நான் ஆமென் ஆமென். கிரியை செய்யும், சொன்னால் நடக்கும். ஆபத்தை விட்டு ஓடவும் தேவனுடைய ஆலயத்தில் பதுங்கி தப்பித்துக் கொள்ளவும் மறுத்தவன் யார்? என்ன விளங்கல? பாவத்தை ஆபத்தை விட்டு ஓடவும். ஆனா வசனத்தை எழுதாம விட்டுட்டு நானும் சொல்லி நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக தான தர்மமா? இல்லை. குறுங்குவார் இது சரியாக நிக்குது வருது இல்லை. நியாய தீர்ப்புக்கு முன்னால மேன்மை பாராட்டுறது என்னையா? வரும் புறங்குவாரன் மேன்மை நியாய தீர்ப்புக்கு முன்பான இது இங்க பொருங்குவாரிப்புக்கு பார்த்த வாசனமா இருக்கு. ஐயா, இது நீதிமொழி அல்ல வருது இல்ல. இதுகளுக்கு வரணும். பாருங்க, திருத்தோடு மேன்மை பாராட்டும்படிக்கு மேன்மை பாராட்டுங்கள் கத்த சங்கீதத்துல வருதா? இல்ல, யாக்கோபில வருது. புதிய ஏற்பாடுல வருது. யாக்கோபிலியா? நியாய பிரமாணத்துக்கு முன்பாக மேன்மை, அதாவது உயர்த்தப்படாதபடிக்கு மேன்மை பாராட்ட கடவான்னு சொல்றீங்களா? நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டு? இல்ல வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள்,
நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம். இரக்கம். யாக்கோபு 2:11 இருக்கு. லெஸ்ஸி ஐயா ஆ, சொல்லுங்க ஐயா, நிக்கிறீங்களா? வெக்கேஷனுக்கு போயிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நிக்கிறீங்களா? வெக்கேஷனுக்கு போறீங்களா பார்த்தேன் என்ன. ஓகே. நீங்க வெக்கேஷன் நீங்க தான் ஒவ்வொரு வியாழக்கிழமை வெக்கேஷனுக்கு போறீங்கல்ல பாஸ்டர். அது அது நானும் லெஸ்ஸி ஐயா ஒரு 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு வச்சிருக்காங்க. 2 பேரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போவோம். எனக்கு தெரியும் இந்த கண்டாக்ட் என்னன்னு. ஓகே, அடுத்த கேள்வி. வயல்வெளியில் படைச்சல்களில் எதை போல நியாய தீர்ப்பு முளைக்கும்? என்ன கேட்டீங்க? என்னத்திலே? வயல்வெளியில் ஓ, படைச்சல்களில் வயல்வெளியின் படைச்சல்களில் எதை போல நியாய தீர்ப்பு முளைக்கும்? இது மாதிரியா? என்னன்னு சொன்னால் என்ன சொல்ற களைகள் மாதிரியா? நான் வேதத்துல அதற்கு சரியான விடி ஒன்று இருக்கு. விளைச்சல். என்னன்னா விளைச்சல் இல்ல, அறுவடை. இல்லை, வயல்வெளியில் படைச்சல்களில் ம், எது போல நியாய தீர்ப்பு முளைக்கும்? தூட்டுக்கூட போலவா? என்னன்னா தூட்டுக்கூட போலவா? இல்லை, துளிர். இல்லை. வயல்வெளியில் வாரம் வயல்வெளியில் நியாய தீர்ப்பு. வயல்வெளியில் வயல்வெளியில் வாரம் வயல்வெளியில் இது எந்த எண்ணத்துல வருது? வாரம் வயல்வெளி கிட்ட போய் வயல்வெளியில் வாரம் வயல்வெளியிலே நீதி தங்கி வயல்வெளிகளிலே வயல்வெளியிலேயே வயல்வெளியின் மேல் மனுஷர் வாரம் சொல்றோம். ஓகே, பின்னுக்குள்ள வயல்வெளி போட்டியலோ தெரியல. வயல்வெளியில நிக்கிறேன், வயல்வெளியில நிக்கிறேன், அதை பார்த்துட்டு வரேன். நியாய தீர்ப்பு இதுல விளைக்குதுன்னு சொல்லி வயல்வெளி வயல்வெளியில் படைச்சல்களின் விஷப்பூண்டுகளை போல் நியாய தீர்ப்பு விளைக்கும். சரியா? ஆமென். பாத்தீங்களா? ஆமென். விஷப்பூண்டுல திளைக்க தேடி பிடிக்க வேண்டிய கஷ்டமா கிடக்கு. பாத்தீங்களா? ஓசியா 14. ஆமென். ஆமென். லெஸ்ஸி ஐயா, நியாய தீர்ப்பு நாளில் எவைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? ஜெஸ்ஸி ஐயா, காரியங்களும் சொல்லுங்க ஐயா. எல்லா காரியங்களும் இல்லை, பூமியில செய்த எல்லா நியாய தீர்ப்பு நாட்களில் வாரம் ஒப்புவிக்க வேண்டும். ஆத்மார்ப்பண செய்யாட்டியும் ஒப்பிக்க வேணும் தானே? என்னையா? ஆத்மார்ப்பண செய்யாட்டியும் கணக்கு ஒப்பிக்க வேண்டுமோ? கணக்கும் பைபிள் குயிஸ்க்கு வராட்டியும் ஒப்புவிக்கணும். மாந்தவையா மாட்டி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன கேக்குறீங்க? என்ன கேள்விய கேளுங்க. என்ன கேட்டீங்க? நியாய தீர்ப்பு நாளில் எவைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் உங்கள் கணக்கின்படியே நீங்கள் நிரூபிக்க வேண்டும். மகேந்திரமண்ணா கொஞ்சம் கிட்ட வந்திருக்கிற. நியாய தீர்ப்பு நாள் என்னன்னு சொன்னால் சிருஷ்டிகளுக்கு முன்பாக நிர்வாணம் வெளியிறங்கும் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சிருஷ்டி அவருடைய பார்வைக்கு மறுவான் சகலம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா? மத்தேயு 12:36 இருக்குது. மத்தேயு 12:36 இது எப்படி என்னன்னு பாக்குறேன். மத்தேயு 12:34 12:36 ஐயா 36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பினால கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தை. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாம் பதில் சொல்ல தந்தீங்க, அதுக்கு உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா?
மகேந்திரன் ஐயா இந்த பெருந்தன்மையை பாத்தீங்களா? டக்குன்னு எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு விட்டு தந்துட்டார். மகேந்திரன் ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களுடைய பெருந்தன்மை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். நீங்க எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை அவருக்கே விட்டு கொடுத்துட்டீங்க. நல்லது, நல்லது. ஆம், ஆம். நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்வது எது? பாவங்களும் அக்கிரமங்களும். ஆமீன். பாவங்கள் 1 தீமோத்தேயு 5:25 இருக்கு. யாருக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும்? துன்மார்க்கருக்கு. இல்லை, ஆண்டவன் அறியாத ஜனங்களுக்கு தான். வேறு யாரு? விக்கிர ஆராதனைக்காரனுக்கு. இல்லை, விக்கிர ஆராதனைக்காரனுக்கு இல்லையா? இல்லை, ஆண்டவரை மறுதலைக்கு அவனுக்கு. இல்லை. பின்வாங்கி யாக்கோபு 2:13 இருக்கு. பின்வாங்கி போனவையா? இல்லை, யாக்கோபு. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு உண்டு. ஓகே ஓகே. இரக்கம் இல்லாதவனுக்கா? ஓ ம். ஏனென்றால் யாருடைய குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்காத நியாய தீர்ப்பா? யாருடைய குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். சவுல்ட குடும்பத்துக்கு. இல்லை, இவனுடைய சாலமோன், தாவீது. இல்லை, என்ன கேள்விப்பட்டீங்க? யாருடைய குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே. மோசி அவற்றை அவற்றை குடும்பத்துக்கா? இல்லை, பாருங்க சொல்றேன். நான் நீங்காத நியாய தீர்ப்பு யாருடைய குடும்பத்தை செய்வேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு நிமிஷம் இல்லைங்கோ. சாரி, நீங்காத என்ன கேள்வி? யாருடைய சொல்லுங்க. யாருடைய குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். 1 சாமுவேல் 3:13 அவன் குமாரர்கள் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணாதே அவன் அறிந்தும் அவர்கள் அடங்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவர்கள் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். சரியா? ஆமேன், ஆமேன். ஏலியின் குடும்பத்துக்கு. ஆமேன். 12 இருக்குது. நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமா. 12 இருக்கு. யாயா பாவமர சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன் எப்படி இருக்கிறான்? பாவமர சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன் எப்படி இருப்பான்? பண்டி மண்ணுக்குள்ள சேர்த்துக்குள்ள இதுன்ற மாதிரி அப்படியா? இல்ல, பாவமர சுத்திகரிக்கப்பட்டவனா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. பாவமர சுத்திகரிக்கப்பட்டவன் என்ன? பாவமர சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன். ரைட், மறந்தவனா? பாவமர சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன். ரோமர்ல இருக்கு என்ன?
இல்லையே. இல்லையா? பாவமர சித்தீகரிக்கப்பட்டதை மறந்தவர்கள் சித்தரிப்பு சித்தீகரித்து அவரோடு தான் சித்தீகரித்து நித்திய கும்பா நித்திய கிறிஸ்து தேவன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவாங்க பாவமர பற்ற சித்தரிப்புகள் 4 ஜோடிகளாய் நாட்கள் கூட சித்தரிப்பு பாவமரம் எந்த அதிகாரம்னு சொல்லுங்க. பேதுரு. அதனால அந்த பண்டியண்டு வருதே இல்லையா? அதுல அந்த இதுல வருது பேதுருல 1 பேதுருலயோ 2 பேதுல வேற ஒண்ணும் இல்ல. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இல்ல பாவமர சித்தரிக்கப்பட்டோம். நான் பாருங்க அந்த வசனத்தை சொல்றேன். 2 பேதுருவிலயோ என்னத்திலேயே வர வேணும் இந்த வசனம் வரும். அந்த இதுக்கு மட்டும் இந்த என்ன இந்த புத்தகத்துக்கு சேர்த்து வருது, யூதா புத்தகத்துக்கு சேர்ந்து அந்த வார்த்தை வருது. அதுல வந்து பாருங்க நான் பார்த்துக்கிட்டோம். பாவமர சித்தரிக்கப்பட்டவன் பாவம். அவர்கள் நீதியை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக பாவமர உங்களுக்கு கர்த்தருடைய பாவமர சிலுவையில் சுமந்தார் இல்ல புறவாரு. இதுல நான் நினைக்கிறேன் 2 பேதுருல அந்த காரியம் வர வேண்டும் என்று சொல்லி 2 பேதுருல தான் 2 பேதுருல இல்ல. 2 பேதுருல இல்லையா? முழு புத்தகம் அது அதெல்லாம் பாத்துட்டீங்களா? பாவத்தை விட்டோயாத அந்த கிடக்கு. இல்ல இது பாவமரம்னு சொன்னா முதலாம் பேதுரு 2:14. இதுல 2 பேதுரு 2:14. 2 பேதுரு 1:9 பாருங்க அண்ணா. 2 பேதுரு 1:9 இல்லையா? 2 பேதுரு 1:9 2 பேதுரு 1:9 வருது. ரைட், ஓகே. இவைகளை இல்லாதவன் அவனோ அவன் முன்செய்த பாவமர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தன் கண் செறிப்பன குருடனா இருக்கிறான். அது சரியோ? அது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் பெருகினால் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்கிறீர்கள். அப்ப இதுல எந்த காரியத்தை சொல்றீங்களா? இப்ப இதுல இயேசு கிறிஸ்து அறியாதவன் பாவமரின் என்று சொல்றீங்களா? அப்படியா சொல்றீங்க? கண் செருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறேன். அப்படி அதுல இந்த வசனம் சொல்லுது வந்து இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவமற்றதை தான் மறந்து கண்செறிப்பட்ட எவைகள் இல்லாதவன். இப்ப கேள்வி, அந்த கேள்விக்குரிய பதில் வந்து எவைகள் இல்லாதவன். அந்த சரியான அந்த இல்லாதவன் தான் அந்த பாவமர சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்லி வரணும். எவைகள் இல்லாதவன் தான் பார்க்கணும். அதான் நம்ம பாவமர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துட்டான். மறந்து கண் செருகி போன குருடனாய் இருக்கிறான். கண் செருகி போன குருடன் வார வசனம் வந்து அது 2வது பகுதிக்குரிய ஒரு விளக்கம். என்னன்னு சொல்லி சொன்னால் அதுல வந்து அது மற்ற வசனத்தோட சேர்த்து வருது. அதை விட்டுருங்க. ஆனா இது இந்த வசனம் வந்து வாசிக்க உண்மையா இருந்தால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 5வது வசனத்தில இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிச்சாச்சான் அந்த காரியத்துக்குரிய மறுமொழி இருக்கு. அதுக்கெல்லாம் இருக்கு. சரியா? ஆனா பாவமர சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன் தானே அண்ணா கண் செருகி போன குருடன். அது சரி நீங்க சொல்ற சரி ஜெனட். இப்ப பாருங்க அதுல 9வது வசனம் சொல்லுவது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவத்தை தான், அதாவது முன் செய்த பாவகரத்தை தான் சுத்திகரிக்கப்பட்டதை. அது சரி நீங்க சொல்ற சரி. ஆனால் இவைகள் இல்லாதவன் என்று சொல்லி வரையக்குள்ள வந்து முன்னுக்குள்ள வசனத்தை வாசிச்சாதான் அந்த இது சரியா வரும். சரி விடுங்க, அடுத்த வழிக்கு வாங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அதான் அதான் இவைகள் இல்லாதவன் என்று சொல்லி மகேந்திரம் ஐயா அந்த இவைகள் என்று தெரியணும் ஐயா. முதல் இவைகள் இல்லாதவன் எவனோ
அதான் அது எவைகள் எவைகள் என்ன காரணம்? அதுதான் முதல் முதல் வசனங்களை வாசிச்சாதான் அந்த காரியங்கள் சொல்லப்படுவையா? இவைகள் இல்லாதவனோ அதாவது அதைத்தான் நான் கேட்டேன் இவங்கள்ட்ட. அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க 4வது வசனத்திலே இருந்து வாசிங்கன்னதான் அந்த காரியம் தெரியும். இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டு திவ்ய சுவாவத்து பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இச்சையை விட்டுறோனும் மகா மேன்மையின் அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தை. அப்ப விசுவாசம், தைரியம், ஞானத்தோடு இச்சை அடக்கம் 4வது காரியம் பாருங்க. அந்த இச்சை அடக்கத்தோடு இந்த நாட்களே பொறுமையோடு அங்கே தேவ பக்தியோடு சகோதர சிநேகிதம் அப்ப இவைகள் உங்களுக்கு உண்டா இருக்கும் பொருட்டு. அப்ப 7 காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த 7 காரியங்கள் இருந்தால்தான், அந்த 7 காரியங்கள் இல்லாதவன் தான் கண்செருகி போன குடனை போல இருப்பான். சரியா ஐயா? சரியா நான் சொன்னது? சரி. இந்த 9வது இவைகள் இல்லாதவனும் அதான் இந்த இடையில 2ஐயும் பிரிக்குது. அதைத்தான் சொல்றேன். அதான் நான் சொன்னேன். இப்ப அது நீங்க அந்த காரியத்தை நாங்கள் 4வது வசனத்திலிருந்து முன்னுக்கு இருக்கிற அத்தனை காரியமும் ஒருதன் மறந்தானா இருந்தால் கண் செருகி போன குருடனா இருக்கிறான். அதுதான் நீங்க அதைத்தான் அந்த 9 காரியங்களை அவன் இல்லாதிருந்தான் தான் அவன் கண் செருகி போன குருடன். அந்த செய்த காரியங்களை மறந்தவன். ஆனா அதுல இருக்குத்தானே, நான் பாவம் மாற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன் இப்படி இருக்கிறான். அவனுடைய பாவமர ஆண்டவரை அறிஞ்சு, அவன் பாவமர சுத்திகரிக்கப்பட்டதை அறிஞ்சும் அதை மறந்தவன் எப்படி இருக்கிறான் தான் நான் கேட்டேனா. அதான் அதுல போட்டிருக்குது பாருங்க. பாவம், அதாவது சரி நீங்க சொன்ன சரி, பாவங்கரை தான் சுத்திகரித்தேன்னு அதுல போட்டிருக்கு. சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு வாங்க. 2வது, அவபக்தியாய் நடப்பவருக்கு திஷ்டாந்தமாய் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? என்னத்துக்கு நடக்கப்பட்டிருக்கு? அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு திஷ்டாந்தமாய் என்ன எழுதப்பட்டிருக்கு அல்லது வைக்கப்பட்டிருக்குது? அவர்களுக்கு சில பெரிய காரியங்களை எழுதி வச்சுக்கணும். இல்ல, நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு இல்லையா? இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல. திருப்பி கேளுங்க அந்த கேள்வியை. அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு திஷ்டாந்தமாய் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதாமத்திலே? அவபக்தியா? அதான் நியாய தீர்ப்பு அவருக்கு நிச்சயம் இல்லை. பொறுங்கையா பாப்பையா, அவபக்திய பாப்பம். அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அப்படித்தானே கேக்குறீங்க? என்ன அவபக்தி உள்ளவர்கள் துன்மார்க்கதில் அவபக்திக்காரர்களுக்கு அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவர்களுக்கு என்ன வச்சிருக்கா? சோதம் குமாரா பண்ணத அவர்களுக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு 2 பேர் 2 தீர்ப்பு நியாய தீர்ப்பு உண்டுதானே? இல்லையா? ஆக்கின தீர்ப்பு வரையா, நியாய தீர்ப்பு வரையா? ஆக்கின தீர்ப்புண்டாதையா. ஆக்கின தீர்ப்பு நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் வாரதையா. நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு ஆக்கினைக்குள்ளாக காரியங்கள் நடக்கிறது. நித்திய விருந்து எது? நித்திய விருந்து எது? நித்திய விருந்து பிரியாணியோட சாப்பிடுறது. அப்படியா? அப்படியா? எடுத்துக்கொள்ளுங்க. நித்திய விருந்து விடுதலை இல்லை. நித்திய விருந்து கல்யாண வீட்டுல பங்கு பெற்ற கலக்கு ஆண்டவற்ற கல்யாண வீட்டுல நித்திய விருந்து யாருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கா? இல்ல என்ன கேட்டீங்க? நித்திய விருந்து என்ன? எது? மனரம்யமோ? சரியா?
மனோரம்பியமே நித்திய விருந்து என்று நீதிமொழிகள் 15:15 இருக்கு. மனரம்யமோ தமிழும் மறந்து போகக்கூடிய கட்டத்துல வந்துட்டுதா. சோத்திரம் ஆண்டு. சவுலின் வீட்டு மனரம்யமா? வேலைக்காரனின் பெயர் என்ன? ஆற்றை விட்டு வேலைக்காரன் சவுலின் வீட்டு வேலைக்காரனின் பெயர் என்ன? வேலைக்காரன் யார கேட்ட நீங்க? சவுலன் வீட்டுக்கா? சவுலின் வீட்டில் வேலைக்காரன் யாருன்னு பாருங்க. வேலைக்காரன் ஆசிரியருடைய வீட்டுக்கு வேலைக்காரன், ஆசிரியர் வீட்டுக்கு வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்தான். அதற்கு ஆண்டவரின் வேலைக்காரனின் மோசம் போக்கும் சவுலன் அடியாவின் வேலைக்காரன். சவுலின் வீட்டு வேலைக்காரன் பேர் போட இல்லையே இதுல. இருக்கு. ஆசாரியனுடைய வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இது நீங்கள் 1 சாமுவேல் இல்ல வருது. 2 சாமுவேல்ல. 2 சாமுவேல். அதற்கு ராஜாவாகி என் ஆண்டவரே, என் வேலைக்காரன் 2 சாமுவேல் இல்லையா? பாப்பா 2 சாமுவேல பாப்பா அப்படி இருந்துச்சுன்னா 1 சாமுவேல தான் இருக்கு. சவுல் வேலைக்காரன் பார்ப்போம். நான் பாக்குறேன் 2 சாமுவேல். சாமுவேல் 6 சாமுவேல் 2 சாமுவேல் அதற்கு ஆண்டவரின் வேலைக்காரன். எத்தனை மதியானத்துல வருது? 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு. அப்பொழுது சவுல் வீட்டு வேலைக்காரனாக சீபாவா சீபா. யா. பேருள்ளவன் தாவீதை அழைத்து வந்த ராஜாவினை பார்த்து, நீதான சீவா என்று கேட்ட. ஓகே வாங்க. ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டியது எது? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டியது எது? பாவத்தை. என்ன ஆக்களுக்கு அறிக்கைறதா? யா. ஒருவருக்கொரு என்ன பாவத்தை அறிக்கிறது? பாவம் இல்ல. பாவம் இல்லையே. என்ன இது? நீங்க அந்த ரோமன் கத்தரிக்கல சுவாமிகிட்ட போய் கோம்சாரிக்கிற மாதிரி சொல்றீங்க. ஒருவருக்கோ சிறியது அன்புடன் இருங்கள். இல்லையா? அவ கேக்குறாங்க ஒருவருக்கு ஒரு அறிக்கை இடுவது. அதுதானே கேக்குறீங்க. அறிக்கையிட வேண்டியது எது? இல்ல வராது. ஒருவர் அறிக்கை நீ எந்த சபைக்கு வாங்க, நீ இந்த சபைக்கு சன்னிதியில் அறிக்கை இடுகிறேன். அறிக்கை இடுவது போட்டிருக்கைய நாமத்தை அறிக்கை பண்ணி அறிக்கையிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவர் தேவனை அறிக்கையிடணுமா? இல்ல, யாக்கோபு 5:16 இருக்குது. நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. சொல்லுங்க. யாக்கோபு 5:16. டாக்டராப்பா யாக்கோபு 5:16 யாக்கோபு 5 சொல்லப்படுது. நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு
அப்பொழுது விசுவாசம் உள்ள சுத்தமாக ஜெபம் முடிகின்ற என்ன குணமாகிறது ஐயா. குணமாகிறதான். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்பார், பாவம் செய்தவனா இருந்தால் அது அவனுக்கு மன்னிப்பு, நீங்கள் சுத்தமாகும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட. அதாவது இது அது என்ன காரியம் பண்ணா அதுல குற்றங்கள் தான் வருது, சும்மாண்டு இல்ல. சரியோ? குற்றங்கள் தான் நான் சொன்னேன். குற்றங்கள் சொன்னா இப்ப தச்சலா இப்ப வந்து இப்ப நமக்கும் இன்னொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பிரதர் அதை மன்னிச்சு கொள்ளுங்க, சிஸ்டர் அதை மன்னிச்சு கொள்ளுங்க அறிக்கைறாரு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த அர்த்தத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவராக ஜெபம் பண்ணுவேன். சரி, நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்படும். அதுக்கு பின்பாதான் அதுல அந்த நீதிமான காரியம் வருது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் ஜெபம். ஆமென். ஆமென். சரி, நீங்கள் கேளுங்கள். மாணவி அகலுங்க. ஓகே, வேதத்தில் இருக்க ஒரு கேள்வி. வேது கொஞ்சம் சரிஞ்சு வெளியால போகுமையா, பரவாயில்ல, சமாளிச்சு கொள்ளுங்க. ஆமென். 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 தேவன் இஸ்ரவேல் எதிரிகளை தங்கள் முகத்திற்கு முன்னின்று துரத்திவிட எவைகளை அனுப்பினார்? குளவிகளை அனுப்பினார். குளவிகளையா கிளவிகளையா? குளவியோ ஏதோ ஒன்றுதான். பீஸ் பீஸ் எது தைலாக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரைப்போக பண்ணும்? சித்த தேனி. ஈக்க. செத்த தேனா ஐயா? சித்த தேனி. இல்லையா, ஈ ஈ ஈ ஈ ஈ. செத்த ஈக்கள் ஐயா, செத்த ஈக்கள். பிரசங்கி 10. ஜோனாவின் ஆமணக்கன் செடியை அரித்து போட்டது என்ன? வண்டு, பூச்சி. பூச்சி. பூச்சி சரியான பதில். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாத்தான் முதலில் எதன் வேஷத்தை தரித்து வந்தான்? ஒளியின் வேஷத்தை தரித்து வந்தான். அப்படி சொல்லப்படவில்லையே. இல்லை, நீங்க ஒளியின் வேஷம் என்று சொல்லப்படவில்லையே. சரியான தெளிவான இதுக்கு வாங்க, அல்லாட்டி உங்க நேசரி கிளாஸ் வைக்க வேண்டிய கட்டம் பெறும் உங்களுக்கு. இப்பதான் இருக்கு. என்ன கேள்வி? சாத்தான் முதலில் எந்த வேஷத்தை தரித்து வந்தான்? தந்திரமா வந்தான். இல்ல, பாம்பு. பாம்பு. சரி, பாம்பான பாம்புக்கு வேற பேர் அது சொல்லப்பட்டிருக்கு. போய் இல்ல சாத்தான். இல்ல, நீங்க அதிகா 3ஆம் அதிகாரம் முதல்ல அவசரத்தை வாசிங்க. சர்ப்பமானது. சரியா? சொன்னேன் தானே அண்ணா. சர்ப்பம் சொன்ன நீங்க கேட்கலையா? எப்ப சொன்னீங்க? ஒளியண்டல சொன்னீங்க. ஒளியண்டு நான் சொன்னேன். சரி, அப்ப கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அரைவாசிய லெசியா கொடுத்துரும். அவர் வந்து பாம்புன்னு சொல்லிட்டார். சரி, பரவாயில்ல. ஓகே. செத்த நாயா தெள்ளு பூச்சியா? சவுல். அதாவது சொல்லப்படுது இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல் ராஜா குறித்து சொல்லப்படுது. ஆமென். சோத்திரம். ராஜா சவுல் தாவீதை கேட்கிறார். ஆமா, ஆமென். அடுத்தது, சோம்பேறி எதன் வழியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்? எறும்பின் வழியை. பச்சைப்புழு விட்டதை எது தின்றது? வெட்டுக்குழி விட்டதை எது தின்றது? பூச்சி. அதான் மறுபடியும் சொல்லுங்க. பச்சைப்புழி விட்டதை எது தின்றது? கிளி விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்டது. வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கொட்டப்புடி. ஒரே இதுதான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் பதில் வருது. ஆமே, மாறி மாறி சாப்பிட்டது. ஆமே, சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, பூமியில் இருக்கும் பொக்கிஷங்களை எது அங்கே கெடுக்கும்? பூச்சியின் துருவம். பூச்சி கெடுக்கும். ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குடரான வழிகாட்டிகள் எது இல்லாதபடி அங்கே வடிகட்டுகிறார்கள்? கொசு. மத்தேயு 23:24. ஆமீன். அடுத்தது,
முட்டையை கேட்டால் அவனுக்கு கொடுப்பானா? தேளையோ கொடுப்பான். இந்த வசனம் வரும் இடத்தை சொல்லுங்கள். மத்தியில இருக்கு. அண்ணன் ராசனத்தை சொன்னா சொல்லி வரட்டும். என்னய்யா? முட்டையை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அவனுக்கு தேளை கொடுப்பானோ? இந்த வசனம் வரும் இடத்தை சொல்லுங்கள். மத்தியில வருது ஐயா. இல்லை, மத்தேயிலும் வருது, லூக்காவிலும் வருது. மத்தியில வருது, லூக்கால வருது. எங்க வருது சொல்லுங்க. அப்ப அந்த வசனத்தை சொல்லுங்க. நீங்க எங்க இருக்குன்னு சொல்லணும். அதான் நான் இப்ப கேட்ட கேள்வி, வசனத்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ராசனத்தை கூப்பிடுவோம் பாத்துவோம். இருக்கா வசனம்? இதுக்கு ஒரு இருக்கு. வாரம் சொல்றேன். 10 சொல்லணும் நீங்கள். லூக்கா 11:12. ஆமேன், சரியான பதில். லெசியாவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமேன். அவர் ஒரு நாள் கேட்டு வர்றாரு. தேடி பிடிச்சிரு வசனத்தை. ஆமேன். வேத புத்தகத்துக்கு தான் நன்றி சொல்லுவோம். யோவான் ஸ்நானன் புசித்த உணவை கூறுங்கள். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு மிருகம் தன் எஜமானோடு பேசியது. அது எந்த மிருகம்? கழுதை. யாருடையது? கழுதை. யாருடையது? பிலியாமுடையது. ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, முதல் பலிபீடத்திற்கு சென்ற பிராணி எது? புறா. இல்லை, இல்லை. இது ஒரு பயங்கரமான இல்லையா? ஆடு. சரியான பதில் ஐயா. ஆடு. ஆடு. ஆடு சரியான பதில். ஆமேன். அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல வருது. ஆமேன். அடுத்ததாக, ஆபிரகாம் இடத்திலே தேவதூதர்கள் புசித்த இறைச்சி எது? மாடு. மாட்டிறைச்சி. ஆமேன். கர்த்தர் கன்றுக்குட்டிகள் இருக்கு. என்னையா? கன்றுக்குட்டிகள் இருக்கு. ஆதியாகமம் 18 வாசிங்க ஐயா. இளங்காளை. காளையண்டா என்ன ஐயா? காடையில 2 இருக்கு ஐயா. இல்லையா, மாடுதானே ஐயா. மாட்டுத்தானே காளையன்றது. மாடுதானே ஐயா. மாட்டுல ஆண் மாடு ஐயா. அதானே ஐயா. அதான் மாடு, மாட்டிறைச்சி. மாடுதானே ஐயா. மாட்டைத்தான் புசிச்சாவே மாட்டிறைச்சி. காளை ஆண் மாடு, பசு பொன் மாடு. பசு அடிக்க மாட்டாங்களே ஐயா. பசு யார ஐயா அடிக்கிறது? நீங்கள் என்ன ஐயா சொல்றீங்க? பசு சாக்கட்ட மாட்டாங்களே சில. அது அநேகமா பசுமாடு ஒரு நாளும் பலி கொடுக்கறது இல்ல தானே. முதலாவது கவனிச்சு பாருங்க. சரியா ஐயா? வேதத்துல இராது. ஆண் மாட்டத்தானே அடிப்பாங்களே. அதான் பாருங்க. நீங்க பாருங்க, அந்த முதல் இந்த இதுல சொல்லப்படுது என்ன, நீங்க அந்த ஆதிகாமத்துல பாருங்க. என்ன பேரு, ஆபிரகாம் கொண்டே பலியிட போறாரு தன்னோட மகனை. அப்ப பலியிட போய்க்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை நிறுத்தண்டு உடன்படிக்கை செய்துட்டு அந்த ஒரு நீங்க அந்த இதுக்கு பாருங்க, அந்த புதருக்குள்ள புதஞ்சிருந்த ஒரு ஆட்டைத்தான் காண்ற. அந்த ஆட்டை ஆங்கிலத்துல பாருங்க ரேமன்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா. ரேமன்னு சொன்னா ஒரு கிடா ஆடுதான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா ஐயா? அப்ப அது பெண்ணாடு இல்ல, அது பெண் மாடு இல்ல. செம்மறி ஆடு, கோட்தான் ஆடு. ஓமையா, அது வித்தியாசம் ஐயா. அது இந்த ஊராடும் செம்மறி ஆடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரேமன் சொல்றது ஐயா ஆணைத்தான் ஐயா குறிக்கிறது ஐயா. நீங்க ஆங்கில வேதாமத்துல பாருங்க, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஐயா. ஓகே. நன்றி. சோ அடுத்த, ஜோபுக்கு அதிகமா இருந்த மந்தை எது? ஒட்டகம். இல்லை. வரிக்குதிரை. இல்லை. வரி ஆடுகள். அது நீங்க சொன்னா சரி ஐயா. நீங்க ஒரு புலவிட்டீங்க. முன்னுக்கு அந்த வரியை தட்டி போட்டு சொல்லுங்க. ஆடுகள். யோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். அடுத்ததாக, அடுத்த கேள்விக்கு வருவோம். நாங்கள் இந்த நாட்களில் எப்போது இயேசு ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டது? அவன் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில வரும்போது. ஆமென். கர்த்தர் என்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, யாரை தெரிந்து கொள்ள இயேசு முழுவதும் ஜெபம் பண்ணினார்? சீசர்களை. இல்லை.
நீங்க சொன்ன சரி, ஆனா அது வித்தியாசம் வேற விதத்துல சொல்லணும். 12 சீசர்களே. அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. ஊழியக்காரர் இல்லை, 12 பேர் பரிசுத்தவான்கள். இல்ல ஐயா, இது சிம்பிளான கேள்வி ஐயா. இது அவன் பெயர்லயே ஒரு அதிகாரமே இருக்கு ஐயா வேதத்துல. இதுக்கு மேல தெரியானா நான் என்ன ஐயா செய்யறது? அப்போஸ்தலர். சரியா. அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளும்படியா ஜெபம் பண்ணார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13. அடுத்ததாக இயேசு அந்த அப்பங்களை எடுத்து டேஷ் பண்ணி சீசரிடத்திலே கொடுத்தார். என்ன செய்து கொடுத்தார்? அப்பங்களை பிட்டு. ஆசீர்வதித்து இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணி. ஸ்தோத்திரம் பண்ணி. ஸ்தோத்திரம் பண்ணி. யோவான் 6:11. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஜெபிக்க போதிக்கும்படி யாரை உதாரணம் காட்டி போதிக்கும்படி சீசர்கள் இயேசுவை கேட்டார்கள்? யோவானுக்கு. யோவான். சரியான பதிலை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 11:1. அடுத்ததாக பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசு எப்போது எங்கே செய்தார்? இது லாசர் இல்ல மகனமையா சொன்ன சரி, லாசர் இடத்துல. லாசருவை எழுப்ப பண்ணுகிற அந்த கல்லறையில வச்சு யோவான் 11:41 வருது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீங்கள் ஜெபிக்கும் போது யாரை போல வார்த்தைகளை அலப்பாதீங்கள் என்றார். ஆயக்காரரை போல, அஞ்ஞானிகளை போல. சாரி, ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கெத்செமனே தோட்டத்திலேயே இயேசு எத்தனை முறை ஜெபித்தார்? 3 முறை. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மத்தேயு 26:36. இயேசுவின் கடைசி ஜெபம் என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும். இல்லை, நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். என்ன ஐயா? ஆவியை ஒப்படைக்கிறேன். ஆமென். பிதாவே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு சொன்ன உவமை என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல. ஆமென். அடுத்தாக இயேசு கிறிஸ்து யாருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபித்தார்? பேதுரு. மகேந்திரமையா கர்த்தர் உங்களை நிறைவா. சீமோன் பேதுருவுடைய விசுவாசம். லூக்கா 22:32. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவதூதர்களிடம் நான் சிரிக்கவில்லை என்றவள் யார்? சாராள். சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலேயே முதல் பொய் சொன்னவன் யார்? சரி, இன்னொரு பேர் இருக்குது. சாத்தான். சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தன் தம்பியை விட்டுவிட்டு அவன் இறந்து விட்டான் என்று தகப்பனிடம் பொய் சொன்னவர்கள் யார்? யோசேப்பினுடைய சகோதரர்கள். ஆமீன். யாக்கோபுடைய பிள்ளைகள் யோசேப்பின் சகோதரர்கள் தான் போட்டிருக்காது. ஆமீன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31-32. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சவுல் யாரிடம் பொய் சொன்னான்? சாமுவேல். சரியான 1 சாமுவேல் 15:13. அடுத்தது பெண்ணிடம் பொய் சொன்ன சீடன் யார்? பெண்ணிடம் பொய் சொன்ன சீசனோ? பெண்ணிடம் பொய் சொன்ன சீடன் யார்? அவர்தான் பேதுரு. சரியான பதில். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69வது வசனம். அடுத்தது
ஒரு கொலைகாரன் கொலை செய்துவிட்டு அவனை நான் அறியேன் என்றவன் யார்? யோசேப்பு. காயின். காயின். காயின் சரியான பதில். காயின். பொய்யான பெயரை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டவன் யார்? யாக்கோபு. யாக்கோபு. யாக்கோபு கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்தாக ஒரு சுரூபத்தை வெள்ளாட்டு தோலிலே மூடி இது வியாதியா இருக்கிறது என்று வியாதியா இருக்கிறது தாவீது சொன்னது யார்? ஆமென். இல்ல அது இல்ல. இது ஒரு சுருவத்தை வெள்ளாட்டு தோல்னால மூடி வச்சு இது வியாதியா இருக்கிறன்னு சொல்லி சாமுவேல் 19 அதிகாரத்தில் வரும். பொய் சொன்னதனால் இறந்து போன கணவன் மனைவி யார் யார்? அனனியா சபீரா. சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தன் மனைவியை தன் சகோதரி என்றவன் யார்? ஆபிரகாம் சொல்லி இருக்கா. இதுல ஆபிரகாம் சொல்ல போடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஆதியாம் 20:22. ஈசாக்கும் சொன்னதா. ஆமென். சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். இதை யார் யாரிடம் சொன்னது? ஈசாக்கு யாக்கோவிடம் சொன்னது. ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் போய் வருகிறேன். சென்று வாருங்கள். ஆமென். மருமகள் வேசியை போல் இருந்தாள். அவள் யார்? தாமார். தாமார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜனங்கள் இயேசுவை குறித்து என்னவெல்லாம் நினைத்தார்கள்? எப்படிப்பட்டவர் என்று என்னவெல்லாம் நினைத்தார்கள்? தீர்க்கதரிசி என்று நினைத்தார்கள். மற்றது அந்த பெயர் சோவா என்ன பெயர் சொன்னதல்ல. இல்ல அது இல்ல. ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துல ஆண்டவரை குறிச்சு இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 முக்கியமான காரியங்களை சொல்லியிருந்தார்கள். தேவனுடைய இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி, மெய்யாகவே தேவனுடைய குமாரன். இல்ல அப்படி இல்ல. இவர் வேற இன்னொரு தீர்க்கதரிசின்ற பேரை சொல்லியே ஆண்டவர் அழைச்சிருங்க. அப்படியா சொல்லியிருக்காங்க. ஜனங்கள் இயேசுவை குறித்து என்னவெல்லாம் நினைத்தார்கள்? எலியா வந்திருக்கிறார். சரியான பதில். அடுத்தது யோவான் ஸ்தானன். சரியான பதில். மார்க் 8ஆம் அதிகாரம் 27-28 வருது. சரியா? அடுத்ததாக யாக்கோபிடம் யார் தன் முதல் மனைவியை போல் இந்த நாட்களிலே நடித்தது? கேக்குதா? எந்த யாக்கோபனா? பழைய யாக்கோபு. புதிய யாக்கோபு இல்லையே, பழைய யாக்கோபு தான். ஓகே. யாக்கோபிடம் யார் தன் முதல் மனைவியை போல் இந்த நாட்களில் அதாவது நடித்தது? லேயாள் தான் சரியான பதில். அடுத்தாவது யார் மார்வசம் தரித்து அஞ்சனம் பார்க்க சென்றது? சவுல். யார் மார்வடம் தரித்து அஞ்சனம் பார்க்க சென்றதுன்னு சொல்லிதான் போட்டிருக்கு. அடுத்தது வேஷம் மாறி போருக்கு போனதால் மாண்டு போனவன் யார்? இல்லை. அப்சலோம். இல்லை. அப்சலோம் போருக்கு போயில்லையா. வேஷம் மாறி போருக்கு போனதால் மாண்டு போனவன் யார்? அகித்தோப்பேல். இல்லை. ஆசாப். இல்ல. ரெண்டு நாளாக 35ஆம் அதிகாரத்தில் இருக்கு ஐயா. 22-24 இருக்கு. 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 22-24 இருக்கு. 35 35 ஐயா 35.
எத்தனை நாள் இருக்கு? 2 நாளாக 35, 22, 24 இருக்கு. 22, 24 யோசியா. யோசியா சரியான பதில் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக அடுத்த கேள்வி, இஸ்ரவேலில் ராஜா நான் வேஷம் மாறி யுத்தத்திற்கு பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்துவிடும் என்று யாரிடம் சொன்னான்? சவுலா? தாவீதா? ஆகா யோசபாத்திட்ட சொன்னார். யோசபாத்திரம் சொன்னான். யோசபாத்திரம் சொன்னார். அடுத்தது, தன் மனைவியை வேஷம் மாறி சீலோவுக்கு அனுப்பினவன் யார்? நேற்று வாய்ச்சேன் நான். இவதான அகிலாவா? இல்ல தெக்கோவா ஒரு பெண்மணியா? இல்ல. தாவீதிന്റെ ஒரு மனைவியா? மனைவியா? இல்லையா? இப்ப தன் மனைவியை வேஷம் மாறி சீலோவுக்கு அனுப்பினவன் யார்? எந்த ராஜா அனுப்பினான்? 1 ராஜாக்கள் 14:2 வாசிங்க. 1 ராஜாக்கள் 14:2. ஆமா, 1 ராஜாக்கள் 14:2. அப்பொழுது யெரொபெயாம். சரியான பதில் ஐயா. பாருங்க, ஒரு கணிலுங்க டெலிபோன் கொண்டு வரும். ஹலோ, ich warte vom Antworten. Ich habe Frau Esche gesprochen, sie soll mir gesagt. என்ன பேசுற மாதிரி இருக்கு. ஜானட், சொல்லுங்க அண்ணா. என்ன பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னா. டெலிஃபோன் கதைக்குறல்ல இல்ல வாணர் அண்ணா. அதான் சொல்றேன். ஐயா sorry ஐயா. ஆமே. அடுத்த கேள்வி வந்து, எவன் தன்னை ஒருவனும் காணவில்லை என்று முகத்தை மூடிக்கொண்டான்? ஐயா, உன்னதான் செய்யறது அப்படி. எவன் தன்னை காணவில்லை என்று முகத்தை மூடிக்கொண்டான்? கேக்குதா கேள்வி? கேக்குது. மறுமொழிதான் தெரியல. எவன் தன்னை ஒருவனும் காணவில்லை என்று முகத்தை மூடிக்கொள்கிறான். ஆமே. மூடன். இல்லை ஐயா, எனக்கு பதில நான் பார்த்து சொல்றேன். நீங்க சொல்லுங்க. மூடன் இல்லையா? ஜோபு 24:15 வசனத்தை வாசிங்க ஐயா. யோபு 24:15 வசனத்தை. யோபு 24:15.
விபச்சாரனுடைய கண் மாலை மயங்கிற வேளை காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டான் என்று முகத்தை மூடிக்கொள்கிறான். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்ததாக தன் சகோதரத்திலே பார்வோனை அதிகாரி போல நடத்தி கொண்டவன் யார்? தன் சகோதரனிடத்தில் சகோதரனிடத்தில் பார்வோன் அதிகாரியை போல் இந்த நாட்களே நடந்து கொண்டது யார்? யோசேப்பா. யோசேப்பு. சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கேள்வி தெளிவா இல்லையே ஐயா? ஏன் ஐயா? தன் சகோதரிடத்தில் தன் சகோதரத்தில் பார்வோன் அதிகாரி போல அந்த நாட்களை நடந்து கொண்டது யார்? நடத்தி கொண்டது. அதாவது நடந்து கொண்டது. அவரை அதிகாரியா தானே வைச்சது ஐயா. ஓமையா, அதான் அவன் இந்த பார்வனை போல இதாண்டு நடந்த சரிதானே ஐயா. இப்ப இந்த கேள்வியில வந்து அவன் தான் இப்ப பாருங்க, அந்த இடத்துல வந்து அவனுக்கு தான் சகல அதிகாரம் இருக்கிற வேளையிலே அவன் பார்வனை போலதானே அந்த இடத்துல நின்றது. அந்த இடத்துல யோசேப்பை போல இல்ல தானே, கடைசியா தானே வெளிவந்து யோசேப்பன் வெளியிட்டவர். அவங்களுக்கு அதான் சொல்றீங்க. ஓகே. முதல் வந்த ஐயா அந்த இடத்துல பார்க்கல, யார பார்க்க வந்தவை எல்லாம் பார்வோனைத்தான் சொல்லி பார்வோனைத்தான் பார்க்க வந்தவை எல்லாரும். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பஞ்சகாலம் வந்துட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டது. அப்ப ஆர்வாரன்னு சொன்னா ராஜா வர்றாருன்னு சொல்லித்தானே அந்த இடத்துல இதன் இருப்பாங்க அந்த போர்ச்சுகவர்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு அதிகாரி அந்த பார்வோன்ற இது அந்த கணத்துக்குரிய இரண்டா அந்த அதிகாரம் இருந்தது. ஆனா கடைசியாத்தான் இவன் சௌரங்களை கண்டோன்னதான் வேண்டிய சௌரங்கள் உடைந்த பிறகுதான் இவன் அந்த தன்னை வெளிப்படுத்துறான். சரியா? அடுத்தாக ஜனடங்க நிக்கிறீங்களா? நிக்கிறீங்க. ஆமென். அன்பு இல்லாதவன் ஓசை இடுகிற டேஷ் போல் இருப்பான். fill in the blanks. கைத்தாளத்தை போல் இருப்பான். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, உங்களுக்காக எது ஊதினேன் நீங்கள் கூத்தாடவில்லையே? ஊதினேன் நீங்கள் கூத்தாடவில்லையே. ஆமென். நன்றி கர்த்தர். மத்தேயு 11:17 வருது. நீ தான தர்மம் செய்யும் போது மனுஷர் புகழப்படாமல் உனக்கு முன்பாக எதை ஊற்றக்கூடாது? தாரை ஊற்றக்கூடாது. சரியான பதில் தாரை. மத்தேயு 6:2. என்ன சொல்லுங்க. தாரெண்டா என்னன்னு தெரியாது. தாரை என்ன ஐயா? அது விளக்கம் என்ன? இவ சொல்றா பாபம். எனக்கு தெரியாது. தாரை அண்ணா தாரேண்டா இதுதான் நாகசீனம் ஊதக்கூடாது. ஊதி வரவேற்பினம் ஊதக்கூடாது. நாலாவது, அடுத்தது வந்து எது விளங்காதபடி சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுதான் எங்கட என்ன சொல்றது ஊதுறது. அதுக்கு பேர் எக்காலம். இல்லையா எக்காலம் இல்ல, அந்த ஒரு இதொண்டு ஊதுவாங்கள் அந்த ட்ரம்பட் ஐயா. எக்காலம் கொம்பில செய்தது ஐயா. அதான் ஐயா அந்த காலத்துல அதான் சொல்ற எக்காலம். ஒரு சண்டைக்கு வரைக்கும் அதான் அதுல கோட்டை வாசல் ஊதுவாங்க. அந்த இதுல பிப்பி பி பண்ண ரெடி 1 Corinthians 14:8 வருது ஐயா எக்காலம். அதுதான் எக்காலம்னு சொல்றது ஐயா. சரியா? அடுத்தது வந்து எக்காலம் டேஸ் அவரை துதியுங்கள். எக்கால சத்தத்தோடு அவரை துதியுங்கள். பிழை. எக்காலம் நீங்க சொன்னா சரி, ஆனா சரியான தமிழ்ல பேசணும். நீங்க எக்காலம் ஊதிடுவோம். இல்ல எக்காலம் நீங்க சரியான மரபுல சொல்லணும். நீங்க தமிழ் தானே? சொல்லுங்க. எக்காலம் டேஸ் சொல்றேன். எக்காலம் டேஸ் அவரை துதியுங்கள். எக்கால சத்தத்தோடு அவரை துதியுங்கள். எக்கால சங்கீதம் 150 3 வாசிங்க. சங்கீதம் 150 வாசிங்க. சங்கீதம் 150 சங்கீதம் 150 எக்கால தொனியோடு சத்தத்தோடு. ஆமென். அதான் ரப்ப சொல்லியிருக்கு. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, எரிகோ அலங்கம் விழ ஜனங்கள் எந்த வாத்தியங்களை ஊதினார்கள்? நாகசுரம். இல்லை.
லெசியா சொல்லுங்க அப்போ. எக்காலம் தானே ஐயா ஊதுனேன். எக்காலதான் சரியான பதில் ஐயா. யோசுவா 6:20 சொல்லப்படும். ஒரே மறுமொழிதான் 3 இடத்துல வருது இப்ப சுத்தி கொண்டு. யோசுவா 6:20 சவுலை பிடித்த பொல்லாத ஆவியை விரட்ட தாவீது எந்த இசைக்கருவியை வாசித்தார்? அதுதான் வயலின். கிட்டாரா? பேஸ் கிட்டாரா, எலக்ட்ரிக் கிட்டாரா ஐயா? தம்பூரா. கிண்ணறம் அந்த கிண்ணறம். இல்ல நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க அப்போ. தம்பூர் ஐயா, தம்பூர். இல்ல பிடில் பிடில். இல்ல வாசிங்க ஐயா, நான் சொல்றேன். 1 சாமுவேல் 16:23 வாசிங்க ஐயா. 1 சாமுவேல் 16:23. 1 சாமுவேல் 16:23 என்ன சொல்றார்? சுரமண்டலம். சுரமண்டலம். அது என்ன சுரமண்டலம்? சுரமண்டலம் அது எல்லாம் கம்ப்ளீட்டா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் குறிச்சு சொல்றது நோமலா பார்க்க போனா. ஆனா அதுக்கு என்னதுக்கான தனியா சுரமண்டலம் என்று எழுதி வச்சாங்களோ தெரியாது. ஆமீன். அடுத்ததாக, நேபுகாத் நேச்சரின் சிலையை வணங்க எத்தனை வகை இசை முழங்கப்பட்டது? ஜனட் நிக்கிறீங்களா? இல்ல 7 வகை இல்ல. லெசியா சொல்லுங்க. 12 வகை ஐயா. இல்ல தானியேல் 3:15 வாசிங்க. தானியேல் 3:15. தானியேல் 3:15. எப்போதும் எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு. எத்தனை வகை? 2, 4, 6. 6 வகை. 6 வகை வாத்திய கருவில வாசிக்கணும். ஆமீன். சரியா ஐயா? ஆமாம். அடுத்தது வந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுத போது இஸ்ரவேல் நடுவிலே இருந்த அலரி செடிகள் மேல் எந்த வாத்தியங்களை தூக்கி வைத்தார்கள்? அது தெரியல. என்ன சொல்லுங்க பாப்போம். தெரியல. என்ன, நான் ஒரு சின்ன ஆள், நீங்க வந்து எல்லாம் பெரிய பரம்பரை கிறிஸ்தவர்கள் இப்படி சொன்னா என்ன மாதிரி இருக்கு? பரம்பரை கிறிஸ்தவர்கள் தான், ஓகே. ஆனாலும் சிலர்களுக்கு எல்லாம் இந்த மண்டே சின்ன மண்டேக்குள்ள வச்சிருக்கலாம். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன கேள்வி இருக்கா சொல்லுங்க. நானே அந்த கேள்வி எங்க கேட்ட கேள்வியை மறந்து. அதாவது, பாபிலேன் அருகே உட்கார்ந்து அழுத போது இஸ்ரவேல் நடுவிலே இருந்த அலரி செடியின் மேல் எந்த வாக்கியங்களை தூக்கி வைத்தார்கள்? சத்தத்தையே காணையில. என்ன சத்தத்தையே காணையில? லெசியா என்ன சத்தத்தையும் காணையில? அலரி செடிய பாக்குறா. நீங்கள் அலரி செடியை கடைசி வரையும் பார்த்து பிடிக்க மாட்டீங்க. அது முக்கியமான பகுதிகள்லாம் வருது. மறுபடியும் சொல்லட்டா? லெசியா சொல்லட்டா? ஆமாம். சங்கீதம் 137 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 137 2வது வசனம் சரியான பதில் சொல்லப்பட்டிருக்கு. 137 2. அதில் நடுவில் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். ஆமென். கர்த்தருக்குள்ளே நிறைவாக ஆசீர்வதிப்பார். சரியா ஜனத்?
ஓகே. உங்களுக்கு கிண்ணறம் என்னன்னு தெரிஞ்சா தானே தெரியும் ஐயா. கிண்ணற வேண்டாம் எனக்கு என்னன்னு. அடுத்தது 5ஆம் தூதன் டேஷ் ஊதினான். எக்காலம் ஊதினான். ஆமேன். வெளிப்படுத்தல் 9:1 வருது. அடுத்தது அடுத்தது நீ நேசிக்கிறாயா? இந்த கேள்வியை கேட்டது யார்? இயேசு கிறிஸ்து பேதுருவை கேட்டவர். பேதுருவை கேட்டார். ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நான் பரிதபியாமல் இருப்பேனோ? 2வது கேள்வி. யார் யாரிடத்திலே பேசினது? ஆண்டவர் தான். ஆண்டவர் யாரோட பேசினது? யோபுவோட இல்லை, இவரோட ஏசாயாவோ? இல்லை, இல்லை. ஊரை விட்டு போனார். அவருக்கு என்ன அதுதான் பேரை பிடிங்க. பேர் வருது இல்ல பேர் என்ன ஜெனட் தெரியலையா? வாருங்க 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 பாக்குறேன். என்ன ஜெனட்? இது ஒரு சிம்பிள் கேள்வி. இது நேசரி கிளாஸ் கேள்வி. இது என்ன தெரியுமான்னா மறந்துட்டேன். சூரச்செடிக்குள்ள இருந்தாரு. அவர்தான். அவர்தான் ஐயா. நீங்க பேரை சொல்லுங்க. எலியா? எலியா இல்ல. யோனா. யோனா யோனா ஆமணக்கு செடிக்குள்ள இருந்த யோனா. சூரச்செடி என்ற நீங்க அல்ல, சூரச்செடி இல்ல. சொன்னார். யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வருகிறது. நான் அதாவது வலதைக்கு விடதைக்கும் வித்தியாந்திரா ஜனங்களுக்காக பரிதவிப்பாக இருப்பேனோ என்று சொன்ன வசனம் வருது. ஆமே. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 3வது கேள்வி. யார் யாரிடத்திலே கேட்டது? சீசர்கள் இயேசுவிடத்திலே கேட்டார்கள். இயேசு சீசரிடத்திலே கேட்டார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். 4வது. நீ எங்கே இருக்கிறாய் என்று யார் யாரிடத்திலே கேட்டது? இங்கே இருக்கிறாய். ஆதாம கேட்டார். யாரு கேட்டது? தேவன் கேட்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி யார் யாரோட பேசினது? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். எப்ராஹிம் காரியம் எங்க வருது? எந்த அதிகாரத்துல, எந்த புத்தகத்துல வருது சொல்லுங்க. அப்ப நடுவில ஒரு வார்த்தை கிடக்கு. அது நடுவில் வர. சரி சரி. இப்ப மத்திய புத்தகம் எது? நடு புத்தகம் என்னன்னா? பைபிள் நடு புத்தகம் என்ன? நடு புத்தகம் சங்கீதம் 118. சரி. கர்த்தர் இப்ப அதே மாதிரி இது ஓசியாவில வருது. ஆமே. நடுவில் வரையில ஓசியாவில வருது, சைட்ல. ஆமே. 6வது. உன் சகோதரன் எங்கே என்றது யார் யாரிடத்திலே கேட்டது? ஆண்டவர் கேட்டார். காயினை கேட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லவரோடு வழக்காடும்படி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? யார் யாரோட பேசினது? நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல. யோபு. யோபு. ஆண்டவர் யோபோட பேசுற காரியம். யோபு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிற காரியம், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு. ஆமென். 8வது. நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான கேட்டது. யோபு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். யோபு புத்தகத்துல 1வது அதிகாரத்துல. ஏன் அழுகிறாய்? யார் யாரோடு பேசியது? மரியாளோடு ஆண்டவர் பேசினது கல்லறையில. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். சரி ஐயா. நீ என்னத்தை காண்கிறாய்? அந்த குருடனுக்கு. இல்லை 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 இல்லை. நீ என்னத்தை காண்கிறாய்? குருடனுக்கு கண்ணை பூசி போட்டு. இல்ல, அது வேற சந்தர்ப்பமே. இது வேற ஒரு அதிகாரத்துல வருது இந்த காரியம். அப்படியா? எரோமியாவிலையா வருது? இல்ல இல்ல இல்ல. என்ன? நீ என்னத்தை பார்க்கிறாய்? நீ என்னத்தை காண்கிறாய். ஆமோஸ்ல வருது. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க ஐயா. ஆமோஸ் 7:8. ஆமென்.
கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவரை ஆமென் நினைக்க மாட்டேன். ஆமென். அப்ப இது ஆண்டவர் ஆமோஸோடு பேசின காரியம். ஆமென். ம். அடுத்தது, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? யார் யாருடன் பேசினது? ஆண்டவர் சாத்தானோட பேசினார். இல்லை இல்லை இல்லை. அடிக்கடி சும்மா சாத்தானை கொண்டுறாங்க. அவன் எங்கேயும் மூலை கிடைக்கான். சாராளுக்கு ஆகார் ஆகார் ஆகாரு ஆகார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் பேசுறது. அடுத்தது வந்து, உன் கையில் என்ன இருக்கிறது என்று யார் யாருடன் பேசியது? கையில் என்ன இருக்கிறது? அது மோசையோடு தேவன் பேசினது, கையில கோல் இருக்கண்டு. ஆமென். ஆதி யாத்ராமன் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடுத்த, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? யார் யாரோடு பேசினது? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? பவுலா? இல்ல இல்ல, இது பழைய ஏற்பாடு. மோசே யோசேப்புவா? இல்ல ஐயா. ஓகே, நீங்க நிறைவு கொண்டு வாங்க ஐயா. இன்னும் ஒரு கேள்வியோட முடிக்க போறேன்னா, இன்னும் நீங்க அத கேளுக்கு மறுபடியும் வாசிங்க ஐயா. ஏசாயா 1:5. ஏசாயா 1:5. ஆமா. என்ன கேள்வி? இன்னும் நீங்க ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏசாயா 1:5. இன்னும் நீ எங்களை அதிகமாக விலகுபவர்களை தலையெல்லாம் வியாதியும் விருதியெல்லாம். அந்த கேள்வி என்ன? இன்னும் இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும் ஐயா? அதானே, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அது சரி. இதுல இல்லையாண்ணா? ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சமா இருக்கிறது. இதற்கெல்லாம் மறுமொழி அது. நீங்க அந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? அந்த வார்த்தையோட வருது. இனி நீங்க அடிக்கப்படணும்ன்றதான் அந்த அதனுடைய காரியம். அது ஏசாயால சொல்லப்பட்ட காரியம். ஓகே ஓகே. பல இடங்களில் வித்தியாசம் சொல்லப்பட்டது. அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறேன். ஒரு கேள்வி முடிக்கிறேன். நான் வந்து, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா என்று யாரை கேட்டது? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். ஒன்றுண்டோண்டு வராது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா என்று சொல்லி யாரிடத்திலே கேட்டது? ஒன்றுண்டோன்னு சொல்ல வேற காரியங்கள் வருது ஐயா. அது எரேமியா 32:27 வருது. இது வேற இடத்துல வருது. எலிசபெத்து கேட்டதா? இல்ல இல்ல இல்லை. இப்ப பழைய ஏற்பாட்டு இருக்குது. பழைய ஏற்பாடா? இப்ப பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுல நாங்க பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரே கேள்விக்கு மறுமொழி இருக்கும். ரெண்டுக்கும் ஈக்குவலா, ரெண்டும் சேர்ந்தான் பாரது கூட வந்து. ஆதியாகமம் 18:14 வாசிங்க ஐயா. அதோட முடிப்போம். ஆதியாகமம் 18:14. 14. ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உட்பவ காலத்திட்டத்தில் உண்டத்தை திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆபிரகாமுக்கு சொல்றார். ஆமென். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசிய காரியம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஜெபம் பண்ணுவோம் ஐயா. ஆமென். ஆமென். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, உங்களுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் சகோதரர்களாய் கூடி உங்களுடைய வார்த்தைகளுடைய கேள்விகளில் அர்த்தங்களையும் அறிந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கேள்வி நிகழ்ச்சிகளை தொடக்கத்திலே நடத்தி வந்த அன்பு சகோதரி ஜனட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அதோடு இணைந்து வழி நடத்தின எங்களுடைய மகேந்திரம் ஐயாவுக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாலு ஆண்டவரே, அடியனையும் நீங்கள் மறைத்து ஐயா மறந்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நன்றி. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வேதாம கேள்விகள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இந்த ஊழியர் சகோதரர் மகேந்திரன் ஐயா அதிகால வேளையில் இணைந்தார். கேள்விகளோடு சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள் முதல் பகுதியை. இரண்டாவது பகுதியை சகோதரன் ஊழியர் சுசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் வழி நடத்தினார். இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இவற்றையெல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி தொகுத்து வந்த சகோதரி ஜனட்டுக்கும், அதே வேளையிலே பங்கு பற்றிய சகோதரர் மகேந்திரன் ஐயா, அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய கேள்விகளோடு தொகுத்து இணைந்த சுசேஷகர் எட்வின் வாணர் அவர்களுக்கும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்ட மறுவலிப்பில் கேட்க போன்ற ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது இந்த கேள்விகள் வேதாகமத்தில் இப்படி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. வேதாகமத்தில் இல்லாத காரியங்கள் உலகத்திலே ஒன்றுமில்லையால் நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள். அதே வேளையிலே இந்த வேதாகமம் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் தி எர்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பூமியிலிருந்து நீங்கள் போக முன்னதாக என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த வேதாக புத்தகம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. இதை நீங்கள் அறியாதிருந்தால் நீங்கள் ஒரு முறை வேதாக புத்தகத்தை திறந்து வாசிக்க தொடங்குங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார், வெளிப்படுத்தி தருவார். அந்த வேலை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக இன்னொரு வேதாகம கேள்வி நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்தில் இணைவோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.